நோ உதயனா தம்பி நானா ஆஹா என்ன சொல்றேன்? ஓ உதயனா தம்பி நானா? உடன்பிறப்புகளே வணக்கம். 45ஆம் நாள் காலை 8 மணி. நமக்கு வாக்களிக்காத மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்காம தவறிவிட்டோமோ என்று அந்த எண்ணத்தோடு இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படியா? இந்த அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ, அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. தாவேக ஆட்சியினுடைய அந்த 5 ஆண்டு கால இறுதியில் அவர்களுடைய கடன் 20 லட்சம் கோடியாக நிச்சயமாக உயரும். இதை நான் ஒரு சவாலாக உங்களிடத்திலே. கலைஞர் ட்ரெயின் கடைசி வரையும் ட்ரெயினில் போனாங்கங்க. கலைஞர்லாம் அண்ணா பேசும்போது சொன்னாங்க கலைஞர் ட்ரெயின். தயவு செஞ்சு கலைஞர் ஏவின் ட்ரெயினிங் ஞாபகப்படுத்தாதீங்க. அதெல்லாம் வதந்தியா பரப்புனது. கலைஞர் ட்ரெயின் அது உண்மை சம்பவம் கிடையாது. அழுதுக்கு இருக்க நீ. இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் வாய் திறந்து பேசுறதே கிடையாது. சோசியல் மீடியா என்ன வளர்ற? சோசியல் மீடியா இன்றைக்கு எந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியுது, நீ மூடு. கோட்டு போட்டு தந்தாரு, டிஃபன் எடுத்து கையில எடுத்து தந்தாரு, வாட்ச் கட்டி தந்தாரு, செஸ் விளையாடினாரு. இதெல்லாம் இன்றைக்கு செய்திகளா வந்து கொண்டிருக்கிறது. அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவரை பார்த்து நான் கேட்பதெல்லாம் வரக்கூடிய செய்திகளை படியுங்கள். பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகள். அதுவும் உங்களுக்கு தெரியல. பெண்களின் பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு கடை. அதுவும் உங்களுக்கு தெரியல. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற ரூபாய் 75,000 வரையிலான பயிர்க்கடன் 100% தள்ளுபடி. அதுவும் உங்களுக்கு தெரியல. கூட இவ்வளவு அழிய மாட்டாளுங்க. ஆனா பெரியார் உங்களுடைய கொள்கை தகரா வச்சுக்கின்னு நெத்தியில ஒரு பொட்டு, கையில ஒரு கயிறு, கூடவே ஐயரு போடா ஐயர் வாயில் நல்லா வருது, நல்லா வருது. 2-3 கடிதம், அந்த கடிதங்களை வாங்கி சொந்தக்காரனை புறம் இடு. அப்படியே ஊர்ல 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பால்டால் குடிச்சிட்டான். ஏன் பஞ்சாயத்து விஷம் குடிச்சிட்டான். ஏன் இன்னைக்கு நம்ம பேசுகிற தருணத்துல காவிரிக்கான தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு? இதை விட இன்னும் முக்கியமா எதிர்கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை அமெண்ட் பண்ணி இன்னும் சேர்த்துக்கங்கன்னு சொன்னார். உடனே ஏற்றுக்கொண்டு அதை சேர்க்கறதுக்கு அங்கேயே ஆன் தி ஸ்பாட்டே சொன்னார். அதெல்லாம் பேசுறதா தெரியலையா? அதெல்லாம் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமா தெரியலையா? அதெல்லாம் ஜாடையில காட்டினாரா? நம்ம இப்படி சேர்த்துக்கங்கன்னாரா? ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன்.